வணக்கம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பட்டை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 2 கப் தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் புளி ஆட் பண்ணுறதில்ல, அதனால் தக்காளி நல்லா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு போடுறப்பே பட்டை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி.